வணக்கம் தமிழா, எங்கிட்ட இருக்குது ஒரு மாசான சோனியோட ஸ்பீக்கர். சோனி ULT Field 5ங்கிற இந்த ஸ்பீக்கர் ஏற்கனவே வந்து ULT 3 ULT 7 கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த ULT 5 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சோனியோட அந்த ULT சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. டவர் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, பார்ட்டி ஸ்பீக்கர்ஸ், இந்த ஃபீல்டு ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து தராங்க. ஸோ பல தரப்பட்ட ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த ரேஞ்சில் வருது. இப்போ ஒரு ரூமில் வந்து உங்களுக்கு ஒரு பார்ட்டி மோடு கொண்டு வரணும், நல்ல லவுடான மியூசிக் வேணும், இந்த மாதிரி எல்இடி லைட்டிங் வேணும். இதில் ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜே கண்ட்ரோல்னு ஆப்பில் வந்துருக்காங்க. அதை பற்றிலாம் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். IP6768 வாட்டர் ரெசிஸ்டன்டோடையும் இது வருது. ஸோ நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி, திடமான பில்ட் குவாலிட்டி, ஸ்ட்ராப் தந்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தோளில் போட்டு கூட வந்து கொண்டு போய்க்கலாம், கேரி பண்ணுறதுக்கு ஈஸி. ஸோ இப்போ இந்த ஸ்பீக்கர் பற்றி பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து வருது. இப்போ பாக்ஸ்லேருந்து இந்த ஸ்பீக்கரை ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கலாம். உள்ளே வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து கிடைக்குது. சில யூசர் மேனுவல் தந்துருக்காங்க. அப்புறம் சார்ஜிங் கேபிள் இருக்குது. இந்த ஸ்ட்ராப் வந்து உங்களுக்கு பாக்ஸில் கிடைக்குது. ஒரு 3.3 kg வெயிட்டில் இந்த ஸ்பீக்கர் வருது. ஸோ மெஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரவுண்டு கிடைக்குது. நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி. கீழே வந்து ஃபோட்டோஸ் தந்துருக்காங்க. திடமாக ஒரு இடத்துல வச்சா அப்படி நிற்குது. இங்கே வந்து பேசிவ் ரேடியேட்டர் இருக்குது. பாட்டு கேட்கும்போது அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு இதில் தெரியும். எல்இடி லைட்டிங் தந்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, ஒரு மைல்டான ஒரு நல்ல எல்இடி லைட்டிங் கிடைக்குது. வேண்டானா இது வந்து நீங்கள் ஆப்பில் வந்து டிசேபிள் பண்ணிடலாம். இங்கேயும் பின்பக்கம் கூட ஒரு பட்டன் தந்துருக்காங்க. அது மாதிரி கலரும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் வந்து பட்டன் பிளேஸ்மெண்ட் இருக்குது. பவர் பட்டன், ப்ளூடூத் பேர் பட்டன், கனெக்ட் பட்டன், ப்ளே பாஸ் பட்டன், வால்யூம் கண்ட்ரோல்ஸ், அப்புறம் ஒரு அல்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது. இது வந்து பிராண்டிங்காக மட்டும் இல்லாமல் இது ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து 2-3 மோடு தந்துருக்காங்க. ULT 1 மோடு, ULT 2 மோடுன்னு வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி நான் வந்து ஆப்பில் நான் வந்து காண்பிக்கிறேன். அப்புறம் ஸ்ட்ராப்புக்கான 2 பக்கிள் வந்து இங்கே கன்சீல் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட்டாக இருக்குது. பட் இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ராப்பை எளிதாக இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நீட்டாக கன்சீல் பண்ணி இங்கே மேலே வச்சுருக்காங்க. பின்பக்கம் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த ஃப்ளாப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டி ஃப்ளாப் தந்துருக்காங்க. ஏன்னா இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்டோடைய வருது இல்லையா, தண்ணி உள்ளே போகக்கூடாது. ஸோ நல்ல ஒரு ஃப்ளாப் மெக்கானிசம் வந்து பின்பக்கம் தந்துருக்காங்க. ரப்பரைஸ்டாகவும் நல்லாவே திடமாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ இன் போட்டிருக்கு. அப்புறம் USB Type-C போட்டிருக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு. பேட்டரி எவ்வளோ இருக்குதுன்னு காண்பிக்கிறதுக்கான ஒரு பட்டன் தந்துருக்காங்க. Battery about 80%. ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆடியோ ப்ராம்ப்ட் கிடைக்குது, எவ்வளோ பேட்டரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த லைட்டை ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு பட்டனும் பேக் சைடில் தந்துருக்காங்க. சவுண்ட் கனெக்ட்னு அவங்களோட ஆப்பில் இதை வந்து நீங்கள் பேர் பண்ணலாம். ULT பட்டன் ஆஃப் பண்ணிக்கலாம். ULT 1, ULT 2 கஸ்டம் ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் வந்து கிடைக்குது. இப்போ நான் டிஃபால்ட்டாக இப்போ இருக்குது வந்து ULT 1ல் நான் வந்து வச்சுருக்கிறேன். ULT 1ல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லோ பேஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ்டாக இருக்கும் ULT 2 கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ நான் வந்து 2 சாம்பிளும் வந்து இப்போ காண்பிக்கிறேன். ஸோ இது வந்து ULT 1 மோடு. இப்போ நான் வந்து ULT 2க்கு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த ULT 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மிட்ஸ் வந்து கொஞ்சம் மோர் ப்ரொனவுன்ஸ்டாக இருக்குது. ULT 1 கம்பேர் பண்ணும்போது ULT 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ பேஸ் ரம்பிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ்டாக இருக்குது. ஸோ மைல்டு டிஃப்ரென்சஸ் வந்து தெரியுது. ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு உங்களோட ப்ரெஃபரன்ஸ் தக்கன நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கஸ்டம் ஈக்குவலைசர் செட்டிங்ஸும் தந்திருக்காங்க. வேணும்னா அங்கே போய் நீங்கள் வந்து ஃபிடில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 10 பேண்ட் ஈக்குவலைசர் தந்திருக்காங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து கஸ்டம் EQ செட்டிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 ட்விட்டர், ஒரு ஊஃபர் தந்திருக்காங்க. SBC AAC LDAC சப்போர்ட்டோடு இது வருது, ஆடியோ கோடெக் சப்போர்ட். நான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ULT 1 அது ULT 2 சாங் தக்கன அதை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜே கண்ட்ரோல்னு ஒன்று தந்திருக்காங்க. ஸோ நீங்களும் டிஜேயாக மாறலாம். ஸோ இப்போ ஹவுஸ் பார்ட்டி நடந்து, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில இதெல்லாம் தந்திருக்காங்க. பார்ப்போம் என்னென்ன சாங் இடையில இந்த மாதிரி டிஜேலெல்லாம் போடுவாங்களா, அது வந்து இதுலேருந்தே ஆட் பண்ணிக்கலாம் சாங்கில். ஸோ இப்போ நீங்கள் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் தந்திருக்காங்க. ரிதமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சீரிங் சவுண்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ஸ்க்ராட்ச் இருக்கு இல்லையா, அந்த எஃபெக்ட்டும் கிடைக்குது. அந்த ட்ரம்ஸ் எஃபெக்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சாங்குக்கு இடையிலேயே. ஸோ அந்த சில ஃபீச்சர்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய டிஜே ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. பட் வந்து சின்ன ஒரு ப்ளேஃபுல்லான அந்த மாதிரி ஃபன் எலிமெண்ட் நீங்கள் வந்து மியூசிக் வீட்டில் நீங்கள் பார்ட்டி
ஹவுஸ் பண்ணும்போது இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த பார்ட்டி லைட்டு கூட நீங்கள் கஸ்டம் கலர் வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பார்ட்டி ஃப்ளாஷ் ஃபீச்சரும் தந்திருக்காங்க, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. எல்இடி லைட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இல்லை, ஒரு மைல்டான ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ ரொம்ப லோ லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் இன்னும் ப்ரான்ஸாக தெரியும். பட் நார்மல் வெளிச்சத்தில் அந்த அளவுக்கு டிஸ்டர்பிங்கான ஒரு எல்இடி லைட்டிங் வந்து இதில் இல்லை. 40 கனெக்ட் ஸ்பீக்கர்ஸுக்கு டெக்னிக்கலாக நீங்கள் வந்து ஒரு 100 ஸ்பீக்கர்ஸ், இந்த ஸ்பீக்கர்ஸை நீங்கள் வந்து அல்ட் ஸ்பீக்கர்ஸை இது கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பெரிய சமூகமாக இருந்துச்சுன்னா அவளாளுக்கு கொண்டு வந்து இது கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு பார்ப்போம். ஸோ சோனினாலே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆடியோ டியூனிங்கு பேர்பட்ட ஒரு கம்பெனி. சோனி ஸ்பீக்கர்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், இயர்ஃபோன்ஸ் எதுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து பார்க்கும்போது பொதுவாக எனக்கு பேசிக்கலாக நல்ல பேஸ் வந்து பிடிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் வந்து டைட்டான ஒரு பேஸாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்பான்சிவான பேஸாக இதில் வந்து தரல, ஒரு டைட்டான ஒரு கண்ட்ரோல் பேஸ் தான் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ சில பேருக்கு வந்து அது பிடிக்கலாம், சில பேருக்கு இல்லை எனக்கு வந்து பேஸ் வந்து ரொம்ப ப்ரொனவுன்ஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இது வந்து அதுக்கான ஒரு பேஸ் வந்து இதில் கிடையாது. பட் நல்ல டைட்டான கண்ட்ரோல்டான ஒரு பஞ்சியான பேஸ் வந்து கிடைக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 வால்யூமில் வச்சு கேட்கும்போது பேஸ் வந்து நல்லாவே இருக்குது. பட் ஒரு க்ளீனான ஒரு பேஸ், ட்ரெபிள்ஸ், மிட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ப்ரொனவுன்ஸ்டாக பேலன்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. வோக்கல்ஸும் ரொம்ப க்ளீனாக இருக்குது. பட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஸ் பெரியவர்களுக்கு அந்த அளவுக்கான பேஸ் இதில் வந்து கிடையாது. ஒரு டைட்டான ஒரு கம்ப்ரஸ்டு பேஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஒரு நொடியில் காதல் நெஞ்சை உடைத்தாயடி. பேட்டரி லைஃப் குயிக் சார்ஜ் இருக்குது. 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 100 மினிட்ஸ்க்கான ப்ளேபேக் கிடைக்கும். மொத்தமாக இந்த எல்இடி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 25 ஹவர்ஸ் மேக்ஸிமம் கிடைக்கும். எல்இடி லைட் போட்டுட்டு அல்ட் 2 மோடில் நீங்கள் வந்து பாட்டு கேட்குறீங்க, நான் ஒரு மீடியம் வால்யூமில் ஒரு 12 ஹவர்ஸுக்கான பேட்டரி லைஃப் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ யூசேஜை பொறுத்து இருக்குது, பட் ஒரு டீசனான பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ IP67 68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஒடி வருது. ஸோ அதுக்காக பூலுக்கு உள்ளே போடாதீங்க, தண்ணி பட்டால் ஒன்றும் ஆகாது, மழை பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ வாட்டர் தீம் பார்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் இந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் வந்து சோனியோட அண்ட் ULT 5 ஸ்பீக்கர்ஸ். இதோட விலை வந்து இப்போதைக்கு நான் வந்து பார்க்கும்போது ஒரு 23,000 இருக்குது அமேசானில். சமூகம் பெருசாக இருக்குது, எனக்கு இந்த ஸ்பீக்கர் வேணும், இதோட ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, பேஸ் வந்து எனக்கு பிடிச்சமான பேஸ் இதில் இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா லிங்க் வந்து கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாங்க. இந்த ஸ்பீக்கர் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடித்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமட்டு தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் வீடியோ தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.